நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட மிஸ்ட்ரியில உலகத்தோட அரசுகள், பேரரசுகள் இது எல்லாத்தையுமே மறைமுகமா கட்டுப்படுத்திய சில ரகசிய குழுக்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹிஸ்ட்ரியில உருவாக்கப்பட்ட சில ரகசியமான அமைப்புகளை பத்தி. இலுமினாட்டி, ஃப்ரீமோசன்ஸ் அண்ட் நைட் டெம்ப்ளர் இத மாதிரி குழுக்கள் எல்லாம் உண்மையா இருக்கா? அதே மாதிரி இந்த ரகசிய குழுக்கள் எல்லாம் அரசர்களை, மகாராஜாக்களை, புரட்சிகள் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தினாங்க? இனி இவங்க பயன்படுத்தின குறிகள், ரகசிய குறியீடுகள், சின்னங்கள் இதோட பொருள் எல்லாம் என்ன? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ரகசிய அமைப்புகள்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு மக்கள் குழு. பொதுமக்களுக்கு தெரியாம தனியா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. இந்த குழுவோட உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா அரசியல், பணம், மதம் அது மட்டும் இல்லாம முக்கிய முடிவுகள் இதுல எல்லாத்துலயுமே ரொம்பவுமே மறைமுகமா பாதிப்பு செலுத்துவாங்க. ஸோ அவங்களோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, அவங்களோட சக்தியை நிலைநிறுத்த செய்யறதும், உலகத்தோட நிகழ்வுகளை தன்னோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரதும். ஸோ ஹிஸ்ட்ரியில இந்த மாதிரி பல ரகசிய அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உலகத்தோட வரலாற்றை மறைமுகமாக தாக்கியிருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நைட் டெம்ப்ளர்னு சொல்லக்கூடிய ரகசிய அமைப்பு பார்த்தீங்கன்னா மத்திய கால ஐரோப்பாவில் இருந்த செல்வந்தராகவும் சக்தி வாய்ந்த குழுவாகவும் இருந்திருக்கு. அவங்க கிரிசேடுகள்லையும் போர்கள்லையும் பங்கு பெற்றிருந்தாங்க. பணமும் செல்வமும் அவங்களோட கையில தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததா பார்க்க வேண்டிய ஒரு ரகசிய அமைப்பு தான் ஃப்ரீமெசன்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்களோட சின்னங்கள், மரபுகள், ரகசிய கூட்டங்கள் இதெல்லாமே அந்த காலகட்டத்துல ரொம்பவுமே ஃபேமஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பல நாடுகள்ல அரசியல், வங்கி, கட்டடக்கலை, கல்வி இது போல இருக்கக்கூடிய முக்கிய துறைகள்ல இவங்க மறைமுகமா பாதிப்பு செலுத்தினாங்க. உதாரணமா அமெரிக்காவோட முன்னாள் தலைவர் அது மட்டும் இல்லாம நிறுவனர்கள் இவங்க பலர் இந்த குழுல உறுப்பினரா இருந்திருக்காங்க. அவங்களோட ஒயிட் ஹவுஸ், கேபிட்டல் கட்டிடங்கள் இந்த மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் கணித அடிப்படையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த சின்னங்களை தான் அவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து என்ன புரியுதுன்னா, இந்த ரகசிய அமைப்போட தலையணையில இருந்தவங்க இன்விசிபிள் பவரா செயல்பட்டிருக்காங்க. அதாவது அரசர்கள், அரசியல் தீர்மானங்கள் இது எல்லாத்துக்குமே மறைமுகமான சக்தியை வழங்கி இருக்கிறது இந்த ரகசிய அமைப்புகள் தான். இன்னும் ஒரு நவீன ரகசிய அமைப்பு தான் இலுமினாட்டின்னு சொல்லப்படுறது. 18ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்படுது. இவங்களோட குறிக்கோள் என்னன்னா அறிவை பரப்புறதும் அது மட்டும் இல்லாம உலக அரசியல்ல பாதிப்பு செலுத்துறதும். ஆனா சிலர் சொல்றது என்னன்னா, இலுமினாட்டி இன்னும் உலகத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி கன்ஸ்பிரசி கற்பனைகள் கூட பரவி இருக்கு. ஸோ இது உண்மையா இல்லையா? உண்மையிலே பழங்கால ரகசிய அமைப்புகள் மறைமுகமா பல தாக்கம் செலுத்தி இருக்குதான். ஆனா நவீன காலத்துல பாத்தீங்கன்னா இது பத்தின கூடுதலான கதைகளை தான் உருவாக்கி இருக்காங்க. இவங்களோட சின்னங்களா பாத்தீங்கன்னா பிரமிட்கள், கண் சின்னம் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஆய்வு செய்யறப்ப மர்மம், சிந்தனை அது மட்டும் இல்லாம உளவியல் நோக்கத்துல இருந்து தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரகசிய அமைப்புகளோட சின்னங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமானதா இருக்குது. உதாரணமா எல்லா இடத்துலயுமே பார்க்கக்கூடிய கண், 5 மூளை கொண்ட நட்சத்திரம், கணித அடிப்படையிலான வடிவங்கள் இந்த மாதிரி சின்னங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த சின்னங்கள் எல்லாம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, ரகசிய தகவல்களை தெரிவிக்கவும் இல்லைன்னா அதிகாரத்தையும் குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. கட்டடக்கலை, ஓவியங்கள், நாணயங்கள் இதில் எல்லாத்தையுமே இந்த சின்னங்களை பார்க்கலாம். ஸோ வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, இவங்க வழங்குற பாதிப்பு வெளிப்படையா தெரியாது. ஆனா சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை இந்த ரகசிய அமைப்புகள் தான் மறைமுகமா வடிவமைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட அதிகாரம் அது மட்டும் இல்லாம அவங்களோட திட்டமிடலை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ரகசிய அமைப்புகள் எல்லாம் ஏன் முக்கியமா இருக்குன்னா, வரலாற்ற பல போர்க்களங்கள், புரட்சிகள், அரசியல் முடிவுகள் இதெல்லாம் இந்த ரகசிய அமைப்புகளால தான் மறைமுகமா எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சக்தியை நிலைத்திருக்கவும் அதிகாரத்தை பரப்பவும் பயன்படுத்தின முறைகள் எல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான முறையா இருந்திருக்கு.
இன்னைக்கு கூட நாலேஜ், நெட்வொர்க்கிங், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஐடியாஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குது. அதனாலே நாம பழங்கால வரலாற்றை புரிந்து கொண்டா நவீன உலகத்தோட ஆளுமையும் அதிகாரமும் பாதிப்புகளையும் எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த ரகசிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உலகத்தோட வரலாற்றை ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல சமயங்களில் அரசர்கள், மகாராஜாக்கள், அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாரோடைய முடிவுகளை இவங்க தான் ரகசியமாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய மர்மங்கள், மறைமுகமான சின்னங்கள், ரகசிய குறியீடுகள் இது எல்லாமே ரொம்பவுமே அற்புதமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரகசிய அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு வர கட்டியுமே இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா? ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.